السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم فمحكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لهم ما يشاءون فيها ولدينا مزيد. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم: الدنيا مزرع الآخرة. صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய எங்கும் நிறைந்தவனான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்களின் மீதும், இன்னும் குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் வற்றாமல் நிலவட்டுமாக. இப்போது நாம் பேச வந்துள்ளது இந்த துன்யா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அத்துன்யா மஸ்ரவுல் ஆஹிரா. இந்த துன்யா என்பது ஆகிரத்திற்கான பயிர்களை எல்லாம் அறுவடை செய்து கொண்டு போகக்கூடிய இடம். இந்த துன்யாவிலே நாம் எவ்வாறு வாழ்கிறோம், எவ்வாறு நாம் அமல் செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வாறு நாம் அல்லாஹ்வுக்காக பயந்து வாழ்கிறோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்காக நாம் அமல் செய்ய வேண்டும். உஸ்தாதுமார்களுக்காகவோ எவருக்காகவும் இல்லாமல். இப்பொழுது உஸ்தாதுமார்கள் இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்காக நம்ம தொழுகிறோம். உஸ்தாதுமார்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நோன்பு வைக்கிறோம் இல்லை. உஸ்தாதுமார்கள் இல்லைன்னா நோன்பு வைக்காம இருக்கிறது இல்லை. இதே மாதிரி மறுமையில் 3 நபர்கள் வருவாங்களாம். ஒருவர் முஅல்லிம், கற்று மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர், ஆலிம். 2வது நபர் ஷஹீத், ஒருவர் போர்ல ஷஹீதானவர். 3வது நபர் தான் கனி, நல்லா சம்பாதித்து மக்களுக்காக கொடுத்தவர். இவங்ககிட்ட அல்லாஹ் கேட்பானா? ஃபர்ஸ்ட் அந்த கனி அந்த உலமாட்ட கேட்கிறான், நீ எனக்காண்டி என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ். அல்லாஹ், உனக்காக நான் உன்னுடைய இல்ம கத்துக்கிட்டேன், இன்னும் மித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் மக்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. கதபித்த, நீ பொய் சொல்ற, நீ எனக்காண்டி செய்யல. இந்த உலகத்துல உனக்கு பேரும் புகழும், நீ நல்ல ஆலிம், நீ எல்லாத்துக்கும் நல்ல விளக்கம் வைப்பாரு அப்படின்னு உனக்கு உலகத்துல புகழ் கிடைக்கணும்ன்றக்காண்டி நீ சொன்ன. இதுக்கு நம்மகிட்ட கூலி இல்லை, இதுக்கு உலகத்திலே உனக்கு கூலி கிடைச்சேச்சுன்றான் அல்லாஹ். 2வதா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்பானா, அந்த ஷஹீதிட்ட கேட்கிறான், நீ எனக்காண்டி என்னப்பா செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், யா அல்லாஹ், உனக்காக நான் உன்னுடைய பாதையில சென்று ஷஹீதானே அப்படி சொல்றாரு. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, கதபுத்த, நீ பொய் சொல்ற, நீ எனக்காண்டி ஷஹீதாவல, உன்னை மக்கள் புகழணும், உன்னை மக்கள் நல்ல போர் வீரன், நல்ல தியாகின்னு சொல்லணும்ன்றக்காண்டி நீ ஷஹீதான, அந்த புகழ் எல்லாம் உனக்கு உலகத்திலே கொடுக்கப்பட்டுருச்சுன்றான் அல்லாஹ். 3வது அல்லாஹ் அந்த கனியிட்ட கேட்பானா, எனக்காக நீ என்ன அமல் செஞ்ச, என்ன செஞ்சன்னு கேட்பான். அப்ப அந்த கனி சொல்லுவாராம், யா அல்லாஹ், உனக்காக நான் சம்பாதிச்சேன், சம்பாதிச்ச அந்த காசை மக்களுக்காக நான் வாரி வழங்கினேன், உனக்காக நான் மக்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாராம். இல்ல, நீ பொய் சொல்ற, நீ எனக்காக கொடுக்கல, மக்கள் வாரி வல்லல் தர்ம பிரபுன்னு சொல்றக்காண்டி நீ கொடுத்த, நீ எனக்காண்டி எதுவுமே கொடுக்கல, அதனால அதுக்கான கூலி எல்லாம் உனக்கு உலகத்திலே கொடுக்கப்பட்டுருச்சுன்றான் அல்லாஹ். நஊது பில்லாஹி மின்ஹா. இப்பொழுது நாம் அல்லாஹ்வுக்காக என்ன நேரத்திலும் அல்லாஹ்வுக்காக அமல் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்னமல் அமாலு பின்னியாத். நிச்சயமாக அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டே இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் அல்லாஹ்வுக்காக இருந்தால் நம்முடைய அமல்களும் அல்லாஹ்வுக்காகவே இருக்கும். நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய உள்ளத்தில் உள்ள எண்ணங்கள் இந்த மக்களுக்காக இவர் பார்க்கிறார் நம்ம செய்யணும் அப்படின்னு இருந்தா அது அல்லாஹ்வுக்காக இருக்காது. அதுக்கு அல்லாஹ்ட்ட எந்த வித கூலியும் இல்லை.
இதே போன்றதான் இதே போன்றதான் ஒரு வரலாறு. ஒரு அரசர் இருக்காரு, அவருக்கு மனைவிகள் இருக்கிறாங்க. அந்த மனைவிகள் எல்லாத்தையும் இந்த ஹசானா கூட்டு வர்றாரு. அந்த அரசு கூட்டிட்டு வந்து சொல்றாரு, உங்களுக்கு இந்த ஹசானால என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்றாரு. ஒவ்வொருத்தங்களும் ஒன்னொன்னு எடுக்கிறாங்க. முத்து, மாணிக்கம், தங்கம், வைரம் ஒன்னொன்னு எடுக்கிறாங்க. இப்படி எடுக்கும்போது ஒருத்தங்க மட்டும் அவங்க அரசனால பிரியமான மனைவி, அவங்க வந்து அரசோடைய கையை பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்கும்போது, ஏன் அரசர் கிடைச்சிட்டாங்கன்னா அந்த ஊர், அந்த நாடு, அந்த நாட்டை ஆளக்கூடிய எல்லா பொருட்களும் நமக்கு சொந்தமானது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை ஆளக்கூடியவனாக இருக்கிறான். இந்த உலகத்தை மறு உலகத்தையும் ஆட்டி படைக்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனோடு நாம் நெருங்கி விட்டோம், அவனோடு நாம் முஹப்பத்தாகி விட்டோம் என்றால் நமக்கு தான் அந்த உலகம், நமக்கு தான் அந்த மறுமை. எல்லா விதத்திலும் நாம் அதற்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுவோம் என்பதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவோடு மிக நெருக்கமாக அல்லாஹ்வுக்காக அமல் செய்யக்கூடியவராக அந்த சொர்க்கத்துக்கு ஆசைப்பட வேண்டும். இந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைத்திருக்கிறான், லஹும் மா யஷாஊன ஃபீஹா வ லதைனா மஸீத். இந்த சொர்க்கம் அவங்க நாடுற எல்லாம் இருக்கு அந்த சொர்க்கத்துல. இன்னும் அதுக்கு தஃப்சீர் விளக்குற யாராவது சொல்றாங்க, இன்னும் அதை விட அதிகமாக வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. அதிகமான என்ன? அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய முகத்தை பார்க்கறதை விட யாரை நாம் வணங்கினோமோ, யாருக்காக இவ்வளவு காலங்களாக இந்த உலகிலே நாம் அமல் செய்தோமோ, அத்தகைய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை நாளை மறுமையில் பார்ப்பதை விட எந்தவித சந்தோஷமும் அத்தகைய நாளில் அவர்களுக்கு இருக்காது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வின் முகத்தை பார்க்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக. இன்னும் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக பயந்து நல்ல அமல்களை செய்து நாளை மறுமை சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக இந்த உலகிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் தயாராவதற்கு தௌஃபீக் செய்யவானாக என்று துஆ செய்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.